சீதாராமன் சீரியல் அக்டோபர் 12 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மகாவோட வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ துரை ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வராங்க. மகா, நீ நல்ல காரியம் பண்ண அப்படின்னு துரை சொல்ல, அண்ணன் நீ முதல்ல உள்ளே போங்கிறாங்க. மகா, இல்லை நீ என்ன காரியம் பண்ணங்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும், குறிப்பாக சேதுக்கு தெரியட்டும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. மகா, எதுக்கு இந்த ஆள் உள்ளே போக சொல்கிற? முதல்ல வீட்டை விட்டு அனுப்பிடு, அப்பதான் நமக்கு நிம்மதிங்கிறாங்க. அர்ச்சனா உன் ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு துரை சொல்ல, டேய் கொஞ்சம் பேசாம இருடா அப்படின்னு சேது சொல்ல, டேய் சேது, உன் மகன் ராமு இந்த ஊரை விட்டே கிளம்பிட்டான், உன்னோட சங்காத்தமே வேணான்னு ஊரை விட்டே கிளம்பிட்டான். உண்மையை சொல்லணும்னா அவனா போல, நீங்க அவனை இருக்க விடல, அதனால தான் அவன் கிளம்பிட்டான். இனிமேல் என்ன பண்ணுவீங்க? ஊர் தேடி போய் ராம கஷ்டப்படுத்துவீங்களா? செய்வீங்க, செய்யற ஆள் தான் நீங்க அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. மகா, இவனை போ சொல்லு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அண்ணன் நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கிறாங்க. மகா, நான் போகதான் போறேன், ராம் இல்லாத வீட்டில் இனி எனக்கு என்ன வேலை? ராம் இல்லாத ஊரில் இனி இருக்கிறதே தப்பு அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. ஏய் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. மகாவும் அர்ச்சனாவும் ராமுக்கு லோன் வாங்குறதுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக தான் போனாங்க அப்படின்னு சேது சொல்ல, சீதா தான் வேணான்னு சொல்லிட்டாலாமா அப்படின்னு சேது சொல்ல, யார் சொன்னது அப்படின்னு துரை கேட்க, நான் தான் சொன்னேன், இப்போ நீ உள்ளே போறியா இல்லையா அப்படின்னு மகா கேட்க, என்ன மிரட்டுறியா அப்படின்னு துரை கேட்க, டே குடிகார பையில முதல்ல உள்ளே போ அப்படின்னு சுபா சொல்ல, ஏய் நீ குடிச்சதே இல்லையா? நல்லா கேட்டுக்கோங்க, ராம் சீதாவோட குலசேகரப்பட்டினம் போகிறான், இனி இங்கே திரும்பியே வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, துரை நீ உண்மையை தான் சொல்கிறியாங்கிறாங்க சேது. சத்தியமாக சொல்கிறேன், செத்து போன எங்கள் அக்கா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்ல, மகாவும் அர்ச்சனாவும் ராமுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போடுறதுக்காக தான் போனாங்க அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. உண்மையா நீ மனுஷனாயா நீ அப்படின்னு கேட்க, அண்ணன் ரொம்ப ஓவராக பேசுகிறா, மேலே கை வச்சிருவேன் அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. டேய் நான் படிக்காதவன் தான், இப்போ அதுக்கு என்னடா அப்படின்னு சேது கேட்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உண்மை என்ன நடந்தது தெரியுமா? மகாவும் அர்ச்சனாவும் கிளம்பி போய் ராமுக்கு லோன் கொடுக்கக்கூடாதுன்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அப்படியே கொடுத்தா. மகா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எல்லா அக்கௌண்ட்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மேனேஜரை மிரட்டியிருக்காங்க. நீங்கள் என்னடானா ஷூரிட்டி கையெழுத்து போட போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? ராம் கிளம்பிட்டான், உங்கள் ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு கிளம்பிட்டான். அவன் மட்டும் இல்லை, நானும் போகிறேன், ராம் இல்லாத வீட்டில் நான் எதுக்கு இருக்கணும், நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரையும் கிளம்பிடுறாங்க. சேது, ராம் லோன் வாங்கிட்டானா அதுக்கப்புறம் நம்ம கூட அவன் இருக்க மாட்டான், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், தப்பான எண்ணத்தில் நான் பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க சேது. நம்ம ராமுக்கு நான் தப்பு பண்ணுவேனா? நல்லது தான் பண்ணேன், என்னை நம்புங்கிறாங்க. மகா, ஏன் மகா இப்படியெல்லாம் பண்ண? அவன் எங்கே இருந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும், நீ விட மாட்டியா? எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சேது கேட்க, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு மகா கேட்க, பொய் சொல்லாத, உன்னைத்தானே நான் நம்பினேன், நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா நான் நினச்சல, இப்படி பண்ணிட்டியே, என்கிட்ட இருந்த ராம நீ தான் பிரிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது துரையை பார்க்கறதுக்காக வராங்க. ஏன் கத்துறீங்க? இதுக்கு மேலே நான் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எங்கள் ஊருக்கு கிளம்புறேன், வேணும்னா பாருங்க அப்படின்னு பேகை காட்டவும், டேய் பேக் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு துரை சொல்ல, உன்னை யாரா இங்கே இருக்க சொன்னது? எங்கேயாவது போய் தொலை, அதுக்கு முன்னால் நீ ராம கூட்டிகிட்டு வரணும், ராம கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போய் கூட்டிகிட்டு வான்னு சேது சொல்ல, என்ன ராம கூப்பிடணுமா? எங்கே போய் கூப்பிடுறது? அவன் கிளம்பிட்டான், சீதாவோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க, அவங்க கூடவே கிளம்பிட்டான், இந்நேரம் பாதி தூரம் போயிருப்பான் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. டே என்னடா பேசுற நீ? என்ன நினச்சி பேசிட்டு இருக்க? ராம் என்னை விட்டு போகக்கூடாது, நான் போக விட மாட்டேன்னு சேது சொல்ல, ராம் ஏன் புள்ள, அவனை எப்படி கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீ வா என் கூட அப்படின்னு துரையை கூப்பிட. சேது, ராஜசேகரும் உமாவும் வந்திருக்காங்களா? இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவமானப்பட தான் செய்யணும், சொன்னா கேளுங்க, நீங்கள் அங்கே போக வேணாங்கிறாங்க. மகா, அதுக்காக ராம அப்படியே அவங்க கூட அனுப்ப முடியுமா? ராம எங்கேயும் அனுப்ப முடியாது, எப்படியும் நான் அவனை கூட்டிகிட்டு தான் வருவேங்கிறாங்க. சேது, சொன்னால் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் போனாதான் அவனுக்கும் தெரியும், போய் தான் பார்க்கட்டுமேங்கிறாங்க. மகா, நீ பேசாத மகா, ராம் வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நானா அவனை போக சொன்னேன்? வீட்டை விட்டு போடா நானா சொன்னேன் அப்படின்னு மகா கேட்டுட்ருக்கா. தப்பாக பேசாதீங்க, ராம் மேலே மகா உயிரையே வச்சிருக்காங்கிறாங்க அர்ச்சனா. ஆமாம் உயிரையே வச்சிருக்கா, அப்படின்னா எப்படி அவனை ஊரை விட்டு போக வச்சா அப்படின்னு கேட்டுருக்கா. அண்ணா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ராம் சீதா பேச்சை கேட்டு போயிட்டான் அப்படின்னு சுபா சொல்ல, போயிட்டான்னா அப்படியே விட்டுற முடியுமா? டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு துரையை கூட்டிகிட்டு அங்கேருந்து சேது கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சேதுவை போக வேணான்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராம் சீதா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு கடைக்கிட்ட வராங்க. நான் போய் என் பிள்ளைய கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டே திரும்பும்போது கரெக்டாக ஸ்ட்ரோக் வந்துடுது. எல்லாருமே ரொம்ப பதறி போய் அவசரமாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சேதுவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க. அவர் கீழே மயங்கி விழுகிறதுக்கு முன்னாடி ராம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த சவுண்டு ராம்க்கு கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது, என்னை அப்பா கூப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை பாஸ், நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோம்ல, அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணுது, வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிரும், என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு சீதா கேட்க, உன் மேலே எனக்கு எதுக்கு கோவம், நான் தானே போகலான்னு சொன்னேன், நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க ராம். இன்னொரு பக்கம் துரை
ராமுக்கு கால் பண்ணுறாங்க. ராம் அந்த நேரத்தில் கண் கலங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பாவை நினச்சி. சீதா மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு சீதாவோட அப்பா கேட்க, ஒன்றும் இல்லைப்பா தூசி விழுந்துருச்சுங்கிறாங்க சீதா. ஃபர்ஸ்ட் டைம் துரை கால் பண்ணவும் ராம் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. திரும்பவும் துரை எப்படியாவது எடுத்துடா பேசுடா அப்படின்னு துரை சொல்லிட்டே கால் பண்றாங்க. சீதாவும் எடுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல சரின்னு ராமும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ராம் ரொம்பவே பதட்டமாகி, என்ன சொல்றீங்க மாமா, நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நீ ஊருக்கு போக வேணாம், உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் போனை வாங்கி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கிறான், நீனா அவருக்கு உயிர், தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு அப்படின்னு மகா சொல்ல ராமும் சரிங்கிறாங்க. இதை கேட்டு சீதா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. துரை சொன்ன விஷயத்த ராம் சீதா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க ஏதாவது பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்ல, இல்ல மாமா அழுதுகிட்டே பேசுறாரு, அவர் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க ராம். ஆமா டாடி அங்கிள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு, அவரை எப்படி மிரட்டி கேட்டாலும் அவர் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சீதா சொல்லவும் எல்லாரும் அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கிருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சேதுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் வெளியே வந்ததும், டாக்டர் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, மகாலட்சுமி மேடம் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு டாக்டர் கேட்க, ஏன் டாக்டர் என்ன ஆச்சுங்கிறாங்க மகா. இல்ல பிரெயினுக்கு போற முக்கியமான நரம்பு ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதனால தான் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, எதுவா இருந்தாலும் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுங்கிறாங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் அவர் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு மகா கேட்க, எனக்கு சேதுவை பத்தி நல்லா தெரியும், அவரால் ஒரு சின்ன ஷாக்கை கூட தாங்க முடியாது, பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் துரை, நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல, மகா எப்படி காரணமாக முடியும், அந்த தையல்காரி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவ தானே ராம பிரிச்சு கூட்டிட்டு போனா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க, எங்க அக்கா இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்க விட்டுருப்பாங்களா, முன்னாடி நடந்ததுக்கும் இனி நடக்க போறதுக்கும் எல்லாத்துக்குமே மகா தான் காரணம் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, மகா எப்படி காரணமாக முடியும், ராம் தான் அந்த சீதா பேச்சை கேட்டு போயிட்டான் அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க, ராம் அவன் பொண்டாட்டி பேச்சை தான் கேட்டு போனா, வேற யார் பேச்சையும் கேட்கலையே அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, என்ன நீ ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்க, முதல்ல இந்த குடிகாரனை இங்கிருந்து அனுப்பு மகாங்கிறாங்க சுபாஷ். ஆமாம்மா நான் ரொம்ப சத்தம் போடுறேன், இங்கே சத்தம் போட்டால் ஆந்திராவுக்கு கேட்கும் அப்படின்னு துரை சொல்ல சுபாஷ் அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி திரியிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராம் சீதா அவங்க அப்பா அம்மானு எல்லாரும் பதறி அடிச்சு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.